அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை முதலாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு கிட்டத்தட்ட சராசரி சொல்லலாம் ஒரு 40 வருஷத்தை கடந்து தான் இந்த மேடையில் நான் நிற்கிறேன். ஆனால் நிறைய படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், எல்லோரும் கூடயும் பழகியிருக்கிறேன். ஆனால் எனக்கு இது படத்தை இயக்கணுன்ற ஒரு பெரிய வாய்ப்பை எனது நண்பர் மோகன் அவர்கள் எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு நான் முதலாக நன்றி சொல்லியிருக்கேன். அவர் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்குறதுக்கு என்னன்னைக்கு நான் அவருக்கு கடன்பட்டிருக்கிறேன். இந்த படம் தயாரிப்பு என்ற பேச்சுக்கு அடுத்தது நம்ம சங்கத் தலைவர் ஆர்கே அன்புச்செல்வன் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். அவருக்கும் இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் காலேஜில் அரவிந்தர் காலேஜில் அவர் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக தலைவர் பொருளாளர் வந்திருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க இடத்துக்கு கூப்பிட்டு என்னை பெருமைப்படுவாங்க. ரொம்ப பெருமையாக இருந்தது. எல்லா நண்பர்களும் என்னுடைய சக கலைஞர்களும் இங்கே இருக்கிறாங்க, இங்கேயும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இந்த கதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி எழுதின கதை. தயாரிப்புலையும் நாடகமும் நடந்தது. மக்கள் வரவேற்பு இந்த நாடகத்துக்கு அதிகமாக இருந்தது. அதனால் இந்த கதையை படமாக பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது படமாக பண்ணோம். மழை எப்போவுமே ஒரு குளிர்ச்சி தரக்கூடியது. ஆனால் அதுவே அனலாக இருந்தால் எப்படி இருக்குன்றது தான் இந்த கதையோட தன்மை. இது பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரெய்லரில் என்னன்றது ஓரளவுக்கு தான் தெரியும். படத்தை பார்த்திங்கன்னா முழு உண்மையும் உங்களுக்கு புரியும். ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க. என்னை பொறுத்தளவுக்கும் எனக்கு பின்னால் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அதான் உண்மை. நாடகத்துறைக்கு போகணும் எல்லோரும் அவங்க கண்டிப்பாங்க. ஆனால் என்னை இதுக்கு பிரியா விட்டதுனால தான் நான் சத்தியமாக சொல்கிறேன் இந்த மேடையில் நிற்கிறேன். இதை சொல்கிறதுக்கு எனக்கு கூச்சம் இல்லை, தயக்கம் இல்லை. இந்த அளவுக்கு வளர்கிறதுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஒரு படத்தையும் பண்ணியிருக்கிறேன், நீங்களாம் பார்த்துருப்பீங்க. இதுக்கு அனைவரும் சப்போர்ட் பண்ணணும், மீடியா சப்போர்ட் பண்ணி இதை வெளிக்கொண்டு வரணும். உங்களுடைய ஆதரவும் அன்பும் இருக்கிற வரைக்கும் எல்லா சிறு முதலீட்டில் பண்ணுற தயாரிப்பாளர்களும் வெளிவருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கை கொடுங்க. நல்ல படங்கள்லாம் வருது, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. எல்லா படமும் வெளியே வரணும், எல்லா தயாரிப்பாளரும் நல்லா இருக்கணும். மீண்டும் மீண்டும் அவங்க படம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆனால் தயாரிப்பாளரும் நல்ல கதைகள் எடுங்க. அடிக்கடி அன்புச்செல்வன் சொல்லுவார், ஒரு தயாரிப்பாளர் வருவார், அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர், அவரே நடிகர் என்ற மாதிரி எல்லா பொறுப்பையும் அவரே எடுத்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க. அதுபோல் எடுக்காமல் அவங்கவுங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்க, வழங்குங்க. அது மிகவும் சிறப்பாக இருக்கும். கதையும் நல்லா இருக்கும். நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து அழகாக பண்ணிங்கன்னா படம் வெற்றி பெறும், நாமளும் வெற்றி பெறலாம். இந்த தருணத்தில் கூறி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த தருணத்தில் இங்கேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனல் மழை. மழை என்பதே குளிர்ச்சியானது. உலகத்தை குளிர்ச்சியடை செய்யும், பயிர்களை வளரச் செய்யும், உயிர்களை காப்பாற்றும், குடிநீராக மாறும். அப்படிப்பட்ட மழை அனலாக பொழிந்தால் நாடு என்ன ஆகும்? இன்றைக்கு பல மனிதர்கள் கனலாக இருப்பதால் தான் நாட்டில் பல கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்கள் அத்தனை பேரும் மழையாக மாறினார். மழை என்பதை ஒரு கொடை என்பார்கள். வானம் தந்த கொடை. அதனால் உலகம் வாழும். நறுமை சகோதரர் எம் மோகன் அவர்கள் தயாரித்த நம்முடைய இயக்குனர்
ஐயனார் அப்பன் அவர்கள் இயக்கிய இந்த படம் நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் பார்த்தோம், முன்னோட்டம். பரவாயில்ல, பாட்டு திருப்தியாக இருந்தது. பாட்டு திருப்தியாக இருந்தது. 5 பாட்டு கேட்டோம். 6 பாடலா? நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது. நடித்தவங்களாம் எல்லாரும் புதுமுகம். ஆனால் அவங்கள நடிக்க வச்சுருக்கார் டைரக்டர். எல்லாருக்கும் ஒரு ட்ரெயினப் பண்ணி நல்லா நடிக்க வச்சுருக்கார். சிறு முதலீட்டு படம் நல்ல மாதிரியாக பண்ணியிருக்காங்க. மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அதை மக்கள் தான் இனிமேல் தீர்ப்பு சொல்லணும். நம்முடைய மீடியா நண்பர்கள் இப்படிப்பட்ட படத்தை கொஞ்சம் நல்ல மாதிரியாக எழுதி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் என்பது தான். இன்றைக்கி சின்ன படங்கள் நல்லா ஓடுது. சின்ன படங்களை மக்கள் விரும்புகிறாங்க. எப்படிப்பட்ட படம்? சின்ன படம்னா கதை இல்லாமல், விஷயம் இல்லாமல் படம் ஓடுறதில்ல. கண்டன் நல்லா இருக்கு, கதை கரு நல்லா இருந்து அது மக்கள் விரும்புகிற அளவுக்கு எடுத்து சொன்னால் பெரிய நடிகை சின்ன நடிகைன்றதை பார்க்குறதே இல்லை. படம் நல்லா இருக்குன்னா சின்ன படங்கள் இந்த 1 இயர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 10-15 படம் சின்ன படங்கள் பெரிய படமாயிருக்கு. அதே சமயம் பெரிய பொழுதுகிட்ட படம்லாம் சின்ன படமாயிடுச்சு. இப்போ கூட இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பெரிய படம் சின்ன படமாயிட்டு. இன்றைக்கி அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சைலண்ட்டாக வந்தது. அது சசிகுமார் ஹீரோ, ஒரு சுமாரான ஹீரோ தான், பெரிய ஹீரோ இல்லை அவர். இதுக்கு முன்னாலே 2-3 படம் சரியாக இல்லை. ஆனால் இந்த படம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியாக, ஒரு குடும்பம், கவர்ச்சி இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, ஒரு தரமான படமாக பண்ணதால் மக்கள் இன்றைக்கி ஜெயிக்க வச்சுட்டாங்க. இன்றைக்கி சக்ஸஸ் மீட்டு நடத்தி சந்தோஷமாக இருக்காங்க. அதான் வேணும் நமக்கு. பணம் போட்ட ப்ரொடியூசர் மகிழ்ச்சியாக இருக்கணும். போட்ட காசை கைக்கு திரும்பி வந்தால் அவர் மறுபடியும் படம் தான் எடுப்பார். இது எங்கள் ப்ரொடியூசருக்குடைய ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பணம் கையில் இருந்தால் அது வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, மறுபடியும் படத்தில் தான் போடுவாங்க. அதனால் ஒரு 100கணக்கான 1000கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை, பல பேரை வாழ வைப்பவர்கள் ப்ரொடியூசர்ஸ். ஆனால் பல நேரத்தில் அந்த ப்ரொடியூசரை காணாமல் போயிடுறாங்க. அது அவங்க போடுற சில தப்பு கணக்கு, அவங்க கூட சேர்ந்து இருக்காங்க இல்லையா, அவங்கள தப்பான வழிகாட்டுதல். அதனால தான் இந்த ப்ரொடியூசர் ஃபெயிலியர் ஆகுது. ஆகவே இந்த படம் நீங்கள் ப்ரொடியூசரை காப்பாற்றணும், டைரக்டருக்கு நல்ல பேர் வரணும், நடித்த கலைஞர்களும் அடுத்து படம் பண்ணணும். இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, உடன் ஒத்துழைத்த உழைத்த தொழில்நுட்ப கலைஞரெல்லாம் மேடையில் உட்கார வச்சுருக்காங்க. பெரிய விஷயம். அந்த நன்றி கடன் நமக்காக கூட இருந்து உழைச்சி சம்பளம் வாங்குறாங்க, அது வேறு. பட் உழைச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தயாரிப்பாளர் இயக்குனரையும் நான் பாராட்டுகிறேன். இந்த அனல் மழை, இந்த ஸ்கூல் சுரேஷ் கூட வந்திருக்கார். அவருக்கு அப்படி ஒரு 10 பேரை செட் பண்ணி போடுன்ற வார்த்தை நல்லா இருக்கு. எங்கள் அன்பு செல்வன் சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளருக்கு உற்சாகத்தை தருபவர், ஊக்கம் தருபவர், வழிகாட்டுபவர். அவங்கெல்லாம் வந்து வாழ்த்து வந்திருக்காங்க. மேடையில் பல பெரியவங்க இருக்காங்க. இந்த படம் வெற்றி பெறணும், தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும், அது மூலம் ஒரு 100 குடும்பங்கள் வாழ வேண்டும் என வாழ்த்து இந்த அனல் மழை நல்ல குளிர்ந்த மழையாக தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இருக்க வேண்டும் என்ற வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறிய முதலீட்டில் புது முகங்களை வைத்து, புதிய தொழில்நுட்ப கலைஞர்களை வைத்து, சாய் பொன்னியம்மன் மூவிஸ் என்ற அம்மன் பெயரில் மிகச்சிறப்பான கதை அம்சத்துடன் மிக சிறப்பாக இந்த படத்தை இயக்கி வெளியிட இருக்கும் திரு மோகன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் திரு மோகன் அவர்களுக்கும், இயக்குனர் திரு ஐயனாரப்பன் அவர்களுக்கும், இதில் நடித்த கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் எனது மனமார்ந்த
வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறு முதலீடு தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் அவர்கள் என்னுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது, சிறிய முதலீட்டில் வரும் படங்களுக்கு யாரும் ஆதரவு தருவதில்லை என்று சொன்னார்கள். நல்ல கதையம்சம் கொண்ட படங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்தால் வேறு யாருடைய ஆதரவும் தேவையில்லை என்பது என்னுடைய சர்மையான கருத்து. அம்மாதிரியான ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த நம்பிக்கையில் இப்பொழுதே உங்களுக்கு எல்லோருடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கு மக்கள் நிறைய ஆதரவு தருவார்கள் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. திரு விநியோகஸ்த சங்க தலைவர் அவர்கள் சொன்னது போல சிறிய முதலீட்டு படங்கள் இப்பொழுது நிறைய வந்துட்டுருக்கு. இப்படி ஒரு மாபெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய அனைத்து உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று, இன்றைய தினம் அண்ணல் மலை என்ற திரைப்படத்தின் டெய்லரை வெளியிட்டார்கள். இதில் அனைத்து பாடல்களையும் கேட்டபோது ஒவ்வொன்றும் பழைய காலத்தில் வரக்கூடிய பாடல்கள் போல் நல்லபடியாக அமைந்திருந்தது. பார்ப்பதற்கு இனிமையாக இருந்தது. இதைவிட முக்கிய விஷயம் என்னவென்றால், நாங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், வாசி அம்மாள் இந்த விழாவிற்கு வருவார்களா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தோம். இவங்க சொல்லுவது போல் KP சுந்தரம்மாள் அவர்களுடைய வாரிசு. அம்மா அவர்களிடம் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். அம்மா சிலையை நாங்கள் சார்ந்திருக்கின்ற தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர் சங்கத்தின் சார்பாக நிறுவ வேண்டும் என்று அதற்கு அம்மாவும் ஆணையிட்டு இருக்கிறார்கள். அண்ணன் அன்புச்செல்வன் பற்றி எனக்கு நன்றாக தெரியும். நான் வந்திருக்கேன். நான் ஒரு படம் பதிய வந்தப்போ இதை பதிஞ்சால் சரியாகாது, வேறு ஒன்று பதிங்கன்னு சொல்லி பதிய விட்டார். கிட்டத்தட்ட அது 7 வருடங்கள் ஆகிவிட்டது. இருந்தாலும் அந்த வார்த்தை இப்பொழுது அவர் பேசுகிறார் என்றால் யாரையும் மாட்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பவர் அல்ல. பிழைக்க வேண்டுமென்றால் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரே நபர் இன்று தலைவராக சினிமா துறையிலே இருக்கிறார்கள் என்றால் பாராட்ட வேண்டிய விஷயம். இதன் சார்பாக நான் சங்கத்தின் சார்பாக ஒரு 3 பேருக்கு மரியாதை செய்ய உள்ளேன். அதை அன்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவின் சிறப்பம்சமாக தணிக்கை குழு தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். எதையும் நேர்பட பேசும் திரு ராஜன் அவர்கள் வந்து சென்றிருக்கிறார்கள். நாம் சிறு முதலீட்டாரின் தலைவர் அவர்களை இப்போதுதான் பார்க்கின்றோம். அவர் பேசிய பேச்சு, அவரது மனதில் உள்ள எண்ணங்கள், இவை அனைத்துமே இன்றைய காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை நேர்பட ஒரு தைரியமாக பேசுகின்ற ஒரு அற்புத மனிதரின் பேச்சை நாம் இங்கு கேள்விப்பட்டோம். அண்ணன் ஐயனாரப்பன் அவர்கள் இந்த விழாவிற்கு வர வேண்டும் என்று என்னை அழைத்தார்கள். இந்த பிரசாத் ஸ்டூடியோவுக்கு நான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு வந்திருக்கேன். 10 வருடங்கள் என்றால் இது பிரசாத் லேப். அந்த பிரசாத் ஸ்டூடியோவுக்கு நான் இளையராஜாவிடம் ஒரு விஷயமாக அவரிடம் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தேன். அப்போது அந்த ஸ்டூடியோவுக்கு வரும்போது எனது மனசுக்கு ஒரு நெகிழ்ச்சியாகவும் ஒரு மிரட்சியாகவும் இருந்தது. ஏனென்றால் இந்த ஸ்டூடியோவை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது ஒரு ஸ்டூடியோ. ஆனால் இது வரலாறை பார்க்க போனால் ஏறக்குறைய ஒரு 5 முதல்வர்களை உருவாக்கிய இடம், பல சரித்திரங்களை படைத்த இடம். அந்த இடத்தில் நாம் இன்று வந்து நிற்கிறோம் என்ற போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அன்று நான் இசைஞானி இளையராஜா அவர்களை பார்த்து பேசிவிட்டு வந்தபோது, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இன்று பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்கு அந்த வாய்ப்பை கொடுத்த அண்ணன் அவர்களுக்கு எனது நன்றியை நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல,
இந்த விழா மற்றவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருந்தால் கூட எனக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக தெரிகின்றது. நமது சிறு முதலீட்டாளர் தலைவர் அவர்கள் பேசும்போது அந்த ப்ரொடியூசர் மோகன் ஐயா அவர்களையும் நமது அண்ணன் ஐயனாரப்ப அவர்களையும் காண்பித்து அவர்களது வயதை குறிப்பிட்டார்கள், அவர்களது முயற்சியை குறிப்பிட்டார்கள். ஆகையால் இந்த படம் நமக்கு என்ன கருத்தை சொல்லப் போகிறது என்பது அதுக்கு அடுத்த விஷயம். முயற்சியை நாம் எந்த வயதிலும் முயற்சிக்கலாம் என்பதே ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் இருவரும் இந்த படத்தில் நிரூபித்து விட்டார்கள். சாதிக்க வயது இல்லை என்பதை மிகவும் அற்புதமாக அதை செய்தார்கள். அதை வெளிக்கொண்டு வந்த ஐயா அன்பு அவர்களுக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அண்ணன் அவர்கள் இந்த முயற்சியை செய்திருக்கிறார்கள். நான் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் சென்று வரும்போது நான் நினைத்தேன், ஒரு இளையராஜா அவர்களை பார்த்துட்டு வரும்போது, ஒரு பண்ணைப்புற கிராமத்தில் இருந்து வந்தவர், ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர், இன்று இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கும்போது அவரது உழைப்பு, அவர் செயல்திறன் எல்லாமே எனக்கு ஒரு பெரிய மலைப்பாக தெரிந்தது. அதே போல் தான் நமது ஐயனாரப்பன் அவரும் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தவர் தான், கடின உழைப்பாளி. இன்று அதே பிரசாத் ஸ்டுடியோவில் எந்த இளையராஜா அவர்களோ அதே பிரசாத் ஸ்டுடியோவில் அவரது முதல் பட நிகழ்ச்சி நடக்கின்றது. அதற்கு நாம் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றோம். அவருக்கு இந்த வயதில் அவரது கலை ஆர்வம் அவரை கொண்டு வந்து இங்கு நிற்கின்றது. அப்படிப்பட்ட அவர்கள் இதில் வெற்றி பெற வேண்டும். இந்த படத்தை பார்க்கும்போது கூட நான் மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவர் அண்ணன் சொல்லும்போது கூட நான் நினைக்கவில்லை. சும்மா ஒரு சில கருத்துக்கள், ஆக்சுவலாக ஒரு பெண் சொல்கிறார்கள், ஒரு பெண்ணுன்னா நான் வலைக்காரங்கிட்டே கையை நீட்டி ஆகணும், கடங்காரங்கிட்ட என் பேரை சொல்லி ஆகணும் போது நான் நினச்சேன், அப்போ ஒருத்தவங்களுடைய உணர்ச்சியை எவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அண்ணன். அது மாதிரி ஒரு சில சீனெல்லாம் பார்க்கும்போது செஞ்ச 2-3 வார்த்தைகளே ஒரு மூணாந்தர, அதாவது 3ஆம் பாலினம் என்ற ஒரு பெண்ணு, நம்ம எல்லாரையும் பாவமாக தான் நினைப்போம். 3ஆம் பாலினா பாவமாக தான் நினைப்போம். அதே ஒரு மாறி அண்ணா அவர்கள் யோசனை பண்ணிக்கிறார்கள். கடவுள் எனக்கு இது கொடுத்த அதிர்ஷ்டம், ஒரே பிரிவிலே நான் இரண்டு பிரிவிலாக வாழ்கிறேன் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 3ஆம் பாலினத்து மக்களுக்கு கூட அவர்களது உள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை நீங்கி அவர்களுக்கு ஒரு உயர்வான ஒரு மனப்பான்மை வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை அண்ணன் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு சமுதாய சிந்தனை உள்ள படம். இது அப்படிதான் இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படம் வெற்றி அடைய வேண்டும். ஐயா சொல்வது போல், அன்பு ஐயா சொல்வது போல, நீங்கள் மீடியாக்கள் அத்தனை பேரும் இதற்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மோகன் ஐயாவும் ஐயனாரப்பனும் மேற்கொண்டு நல்ல சிறப்பாக வர வேண்டும். அதுபோல் ஐயனாரப்பன் அவர்கள் சொன்னார்கள், இந்த வெற்றிக்கு எனது குடும்பத்தில் ஒரு பெண்மணி தான் காரணம் என்றார்கள். இங்கே வருவதற்கு முன்பே அந்த பெண்மணி அழுது கொண்டு தான் இருந்தார்கள். அண்ணன் அவர்களும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தார்கள். நான் இங்கே பேசும்போது பார்த்தேன், பேசினாரே தவிர அவர் கை நடுங்கியது. அந்த நடுக்கத்தை நல்ல ஒரு சந்தோஷமாக மாற்றி, அவர்களது ஆனந்த கண்ணீரை ஒரு அர்த்தமுள்ள கண்ணீராக மாற்றி, இந்த படத்தை மேலும் மேலும் சிறப்பித்து, நீங்கள் அனைவரும் இதை ஒற்றுமையாக இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டும். இந்த படம் எல்லா இடத்துலையும் சேர வேண்டும். சிறு பிள்ளைகள் இந்த படத்தின் கதாநாயகெல்லாம் முதலாக இந்த படத்தில் வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய கனவோடு இருப்பார்கள். நாம் ஏதாவது எழுதி அவர்கள் கனவை கலைக்கக்கூடாது. அதில் சிறு சிறு குறைகள் இருந்தால் கூட அதை பெரிதுபடுத்தாமல் அந்த பிள்ளைகளுக்கும் அந்த கதாநாயகியும் வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடைய வேண்டும். அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு அனைத்தும் வேண்டும். அதற்கு உண்டான மன வலிமையும் மன தைரியத்தையும் உண்டான சிந்தனையும் உங்களுக்கு ஆண்டவன் தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, எங்கள் அண்ணன் அவர்கள் இன்னும் சிறப்பாக, மோகன் அண்ணன் அவர்களும் ஐயனார் அவர்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் சாதிக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு எனது உரையை இட்டுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னை சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார், ப்ரொடியூசர் சார். நான் அவரை சாருன்னே கூப்பிட்டதில்லை, அப்பான்னு தான் கூப்பிட்ருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை பார்த்துட்ருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே சரி, என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக, அவ்வளோ அழகாக நல்லாவே என்னை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் இங்கே வந்திருக்க விருந்தினர் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை நான் தெரிவிச்சிருக்கேன். அண்ட் மீடியா பர்சன் உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அனல் மழை இது என்னோடய ஃபஸ்ட்டு மூவி. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் யாருமே இங்கே கிடையாது. அதை நான் அழுத்தமாக சொல்லுவேன். எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். நீங்களே இந்த படத்தை பார்த்துட்டு நீங்களே உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ. அன்பிற்கினிய அத்தனை கலை உறவுகளுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் கலை சார்ந்த ஆளுமைகளுக்கு பணிவான வணக்கத்தை பதிவு செய்வதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னுடைய இந்த பயணம் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பயணம்.
கலை மீது கொண்ட காதலால் கூத்தில் அறிமுகமாகி மேடை நாடகத்தில் என் பயணம் துவங்கி இதுவரை பெரிய திரைகளில் துணை நடிகராக 13 படங்களில் நடித்திருக்கிறேன். கடந்து வந்த பொன்னியின் செல்வன் பாகம் 1, பாகம் 2, பொம்மை நாயகி, பகாசூரன், லோகேஷ் கனகராஜுடைய விக்ரம் திரைப்படம், ஜமீன்தார், மனிதம், இப்படி பல்வேறு திரைப்படங்களில் எங்கேயாவது சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா சொல்லிட்டு 25 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்கள், எங்கேயாவது ஒரு வசனம் கிடைச்சிடாதா, எங்கேயாவது நம்ம தெரிஞ்சிட மாட்டோமா, அந்த ஆர்வம், அந்த உழைப்பு, அது வெறும் வாய் வார்த்தையாக சொல்லிட முடியாது. இந்த நிகழ்வில் எல்லா விஷயத்துக்குமே பார்க்கும்போது ஒரு தனித்துவமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய அண்ணன் கூல் சுரேஷ் அவர்கள்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் அவருடைய பயணம் ஆரம்பித்ததெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே ஒரு கேளிக்கையாக தான் பார்த்துருப்பாங்க. அவருடைய முதல் படங்கள்லேருந்து பல்வேறு அவமானங்கள், அதை தனக்கு சாதகமாக மாற்றி இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஆளுமை நின்றுட்டு இருக்காருன்னா அவருடைய பொறுமை, உழைப்பு ஒரு அசாத்தியமான உழைப்பு. என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் பார்க்கும்போது மக்கள் தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஸோ ஒரு மனுஷன் சினிமாவுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட முடியுமான்னு பார்க்கும்போது அவருடைய வரலாறை படிக்கும்போது ஒரு நடிகராக அவர் கடந்து வந்த பாதைகள் அவ்வளவு இருக்கு. இன்னைக்கு சிவாஜியிலிருந்து திரை சார்ந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு நடிகரெல்லாம் எல்லாருமே கடந்து வந்த பாதையை பார்க்கும்போது அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது மேடை நாடகங்கள். அந்த மேடை நாடகத்திலிருந்து தான் இன்னைக்கு பல்வேறு கலைஞர்களும் பல்வேறு முதல்வர்களும் உருவான களம் இந்த திரைத்துறை கலை. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மேடை நாடகத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அடுத்த கட்டம் திரையில் அடி எடுத்து வைக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் அவருடைய பாதம் தொட்டு என்னுடைய நன்றியை சமர்ப்பணம் செய்ய. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தொலைக்காட்சி அன்பர்களுக்கும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், சமூக வலைதளங்களில் மிக சிறப்பான செயலை செய்து கொண்டிருக்கும் என் அன்பிற்கினிய அத்தனை உறவுகளுக்கும் மனப்பூர்வமான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த நிகழ்வில் ஹீரோக்கள், ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தான். உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞர்கள் நீங்கள் தான். சாதாரணமாக ஜீரோவாக இருக்கிறவங்கள ஹீரோவாக மாற்றுறதும், ஹீரோவாக இருக்கிறவங்கள ஜீரோவாக மாற்றுறதும் உங்களுடைய ஒரு சின்ன கிளிப்பிங் தான். நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் நீங்கள் தருவீங்கன்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னொரு சிறப்பு அழைப்பாளர் நிச்சயமாக சொல்லி ஆகணும். அன்பிற்கினிய அண்ணன் திரு காதல் சுகுமார் அவர்கள். அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு, ஏன்னா எங்கேயாவது நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பார்க்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு உச்சபட்ச நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய சாயல் அண்ணங்கிட்ட எப்பயுமே இருந்துனே இருக்கும். ஸோ அப்போ பார்க்கும்போது நாங்களாம் அப்போ அடுத்தடுத்து நாங்கள் மேலே வரும்போது இன்னொரு வடிவேல் வந்துட்டாரா, நிச்சயமாக சினிமாவில் ஒரு பெரிய இடம் இருக்குன்னு காத்துட்டு இருந்தோம். ஸோ நகைச்சுவை மட்டும் இல்லாமல் அவருடைய சிறப்பான ரியாக்ஷன், ரொம்ப நுட்பமான நடிப்புலாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். கடைசியாக நான் அவருடைய படங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு நகைச்சுவையும் தாண்டி இப்படியும் சென்டிமெண்டால் அழ வைக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஸ்டார் படத்தில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு சின்ன காட்சியாக இருந்தாலும் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பீங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே பாராட்டு தெரியும். ஒரு சூப்பர் ஸ்டார் ஃப்ரேமில் நின்னா நிச்சயமாக கைத்தட்டல் கிடைக்கும். உலகநாயகன் சாருடைய ஒரு பார்வை வந்தால் ஒரு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் அதை தாண்டி அவருடன் பக்கபலமாக நடிக்கக்கூடிய துணை நடிகர்களுடைய நடிப்பு அசாத்தியமான நடிப்பு. வெறும் நகைச்சுவைக்காக மட்டுமல்லாமல் அவர்களால் திறன்பட நடிக்கக்கூடிய நட்புக்கான மிகப்பெரிய உதாரணமாக தான் காதல் சுகுமார் அண்ணனும் நம்முடைய கூல் சுரேஷ் அண்ணனும் இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் அவங்களோடு சேர்ந்து ஒரு சக நடிகர்களாக இந்த கலைத்துறையில் பயணம் செய்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மேடையில் இந்த இடத்துல நின்று பேசுகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய கலை குருமார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இணையே துணை என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கட்டம் இந்த திரைப்படத்தை கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய மீடியாக்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வருகை தந்துள்ள அனைவருக்கும் என் முதன்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இது எனக்கு 5வது படம். முதல் படம் நெடுமி. இதே பிரசாத் லேபில் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்தது. இப்போ திரும்ப அனல் மழை. நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே வந்து சிறிய முதலீட்டு படங்களை வந்து சப்போர்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. சிறிய முதலீட்டில் நிறைய பேர் படங்கள் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சிறிய முதலீடு படங்களுக்கு நிறைய தேட்டரிக்கல் கொடுங்க, நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க. நீங்கள் தேட்டர் கொடுக்காமே என்னோட ஒரு 3 படம் வந்து நிற்கிது. எல்லாருமே மார்க்கெட் வேணும், மார்க்கெட் ஹீரோஸ் வேணும், மார்க்கெட் இருந்தால் தான் வந்து படம் நிறைய தேட்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுங்கள். நீங்கள் தேட்டர்ஸ் கொடுத்தா தான் மக்கள் படம் போய் தேட்டரில் பார்ப்பாங்க. பார்த்தா தான் படம் வெற்றியா தோல்வியான்றதை நிரூபிக்க முடியும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பு அளித்த எனக்கு மோகன் சாருக்கும் டைரக்டர் ஐயப்பன் சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.